Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பார்க்க போற ரிவ்யூ சோலோ லெவலிங் சீசன் 2 ஓட ரிவ்யூ. இப்போதைக்கு த பெஸ்ட் அனிமேன்னு பேர் வாங்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். த பிக் த்ரீ இல்லை சோலோ லெவலிங் சொல்றாங்க. சோலோ லெவலிங் அப்புறம் என்னது ஜுஜுட்சு கைசன் பின்ன மை ஹீரோ அகாடமியா, இது மூணு தான் பிக் த்ரீ. ஆக்சுவலி பிக் த்ரீனா நருட்டோ, ஒன் பீஸ் பின்ன ப்ளீச், இது மூணத்தை தான் த்ரீன்னு வாங்க. இப்போ வந்து ஜுஜுட்சு கைசன் பின்ன மை ஹீரோ அகாடமியா அப்புறம் சோலோ லெவலிங், இது மூணு சொல்றாங்க. டிபேட்டபிள். ஏன்னா ஒன் பீஸ் எல்லாம் லெஜெண்டரி லெவல், அது இன்னும் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒன் பீஸ், ப்ளீச் கூட பரவாயில்ல. அண்ட் நருட்டோ முடிஞ்சு இப்போ பொருட்டோ வந்துட்டு இருக்கு. அதை எவன் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லது. ஓகே. ஆனா ஒன் பீஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிடே லைவ் ஆக்ஷன்ஸ் ஷோ வந்துட்டு இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, அதுவும் பெரிய ஹிட்டா இருக்கு. எனவே இப்போ சோலோ லெவலிங் பத்தி பேசுறேன். சோலோ லெவலிங்கோட கதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறேன். இதோட ஸ்டோரி என்னன்னா, ஸோ நம்ம உலகத்துல வாழ்ற உலகத்துல சடனா போர்ட்டல்ஸ் வர ஆரம்பிக்குது. வேற டைமென்ஷன்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. கேட்ஸ் ஆர் போர்ட்டல்ஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. போர்ட்டல்ஸ் இல்லை கேட்ஸ் ஓப்பன் ஆகுது நம்ம வேர்ல்டில். அட் த சேம் டைம் சில ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மேஜிக்கல் பவர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேஜிக்கல் பவர்ஸ் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்களெல்லாம் ஹண்டர்ஸ்னு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த ஹண்டர்ஸ்க்கு டியர் லிஸ்ட் இருக்கு. எஸ் டு இ ரேங்க் வரைக்கும். எஸ்ல இருக்கவங்க த டாப். இப்போ ஒன் பஞ்ச் மேன் எப்படி இருக்கான், ஆக்சுவலி எக்ஸ் ரேங்கான டி ரேங்க்ல இருக்கான்ல. ஆனால் த டாப் மோஸ்ட் ஸ்கில்டு மெஜிஷியன், மோஸ்ட் ஆஃப் த மான்ஸ்டர்ஸை அவங்க சிங்கிள் ஹேண்டடாக அடிக்கலாம். அவங்கெல்லாம் எஸ் ரேங்க்ல இருக்கவங்க. அதுக்கப்புறம் இ ரேங்க்ல இருக்கவன் ஒரே ஒருத்தன், அது நம்ம ஹீரோ. அது என்ன ரேங்கிங் சிஸ்டமோ தெரில. என் ஸ்கூலெல்லாம் ஏ தான் இருந்துச்சு, அது என்ன எஸ்ன்னு தெரில. ஜாப்பனீஸில் எதுக்கும் எஸ் ரேங்க்னா அது பெஸ்ட்டுன்னுவாங்க. அதெல்லாம் எனக்கு புரியல. நான் வாங்கினது எல்லாம் டி ரேங்க் தான் எப்பயுமே. இது பெருமை வேற. சரி, ஸோ கதைக்கு வந்தா ஹண்டர்ஸ்னு கூப்பிடுவாங்க. இந்த ஹண்டர்ஸ் அந்த கேட்டுக்குள்ள போய் ஃபைனல் பாஸ் ராக்கல்ல ஃபைனல் பாஸை அடிக்கணும். அவங்கள ஃபைனல் பாஸை டிஃபீட் பண்ணால் அந்த கேட் 24 ஹவர்ஸில் க்ளோஸ் ஆகிடும். அவங்களும் வெளியே வந்துடலாம். அண்ட் அவங்க வந்து ஒரு கம்பெனி கண்ட்ர ஒர்க் ரீசோர்ஸஸ் கிடைக்கும். அப்புறம் அப்படி அவங்க டிஃபீட் பண்ண முடியல அந்த பாஸனா, அவங்க எல்லாவும் கொல்லப்படுவார்கள். சான்சஸ் இருக்கு அதுக்கும். அண்ட் அந்த ஒரு வாரம் கழிச்சு அது உள்ள இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இந்த கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும்போது எல்லாரும் போய் இந்த ஹண்டர்ஸ் எல்லாம் போய் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அந்த மான்ஸ்டரை அடிச்சுட்டு கொன்னுட்டு வரணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஒரு இ கிளாஸ் ஹீரோ. அவனோட அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு இருப்பாங்க. அவனோட தங்கச்சி படிச்சுட்டு இருப்பா. அது காசு வேணும்னு இவன் இந்த மான்ஸ்டர்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்காக போவான். ஆனால் ரொம்ப பத்தட்டிக்காக இருப்பான். அடிக்கவே முடியாது. ஏதாவது சின்ன சின்ன மான்ஸ்டர், இப்போ குசு அடிக்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் அடிப்பான். அதுக்கிட்டையும் அடி வாங்குவான். ஆல்மோஸ்ட் டெத், நியர் டெத் கிட்ட போயிட்டு போயிட்டு வருவான். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு. ஏன்னா எல்லா மான்ஸ்டர்ஸும் எந்த மான்ஸ்டரே எடுத்தாலும் அவனை விட அதிக லெவலில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஏன்னா இவன் தான் ஒரே ஒரு இ ரேங்க் இருக்கிறதுல வேர்ல்ட்லேயே. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை மான்ஸ்டர் ஹண்டிங்காக போகிறதுனால போகும்போது இது எதுக்கு பண்ணுறான்னா அவனுக்கு காசு வேணும்னு. அவங்க அம்மாவோட ஹெல்த் ரிகவர் பண்ணும், அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, பின்ன அவன் தங்கச்சியை படிக்க வைக்கணும், அதுக்கு காசு வேணும்னு இது பண்ணுறான். ஓகே, இவன் ஒரு டஞ்சன் போகிறான். டஞ்சன் போய் டஞ்சன் ஆயிடுறான். சரியா? சரி, ஒரு டஞ்சன் போகிறான். போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் ஆகுது. கிட்டத்தட்ட செத்துடுறான்னே வச்சுக்கோங்களேன். அப்புறம் வாபஸ் உயிரோட வரான். இது ஃபர்ஸ்ட் 2 எபிசோட், சீசன் 1 ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ்லேயே வரும். ஸோ ஸ்பாய்லர்ஸ் இல்லை. ஸோ அப்போ வாபஸ் வந்துட்டு பிறகு இவனுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அது என்னன்னா, இவனுக்கு இப்போ வீடியோ கேமில் எப்படி உங்களுக்கு ஒரு குவெஸ்ட் கொடுப்பாங்க, அப்புறம் டெய்லி டாஸ்க்ஸ் இருக்கும். அந்த டாஸ்கெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா அப்புறம் மான்ஸ்டர் ரெய்டு அதெல்லாம் இருக்கும். அந்த டாஸ்கெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐட்டம்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரென்த்லேயோ இல்லை அட்ரிபியூட்ஸ்லையோ இல்லை கெரிஸ்மாலையோ, இப்போ ஃபாலோட் கேம் ஆடிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த ஆர்பிஜி கேம் ஆடினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரென்த்து, இன்டெலிஜென்ஸ், சார்ம் இல்லை கரிஸ்மா,
அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பாயிண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இவனுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இவனுக்கும் டெய்லி டாஸ்க்ஸ்ன்னு வரும். அப்புறம் குவெஸ்ட்ஸ்ன்னு வரும். அந்த குவெஸ்ட்ஸ் பின்ன டெய்லி டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இவன் லெவல் அப் பண்ணிக்கலாம். எந்த மேஜிஷியன் எந்த ஹண்டர் கிட்டயும் இல்லாத ஒரு பவர் இவன்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு ஹண்டரோட ரேங்க் ஃபிக்ஸ்டா இருக்கும். ஒருத்தன் ஏ ரேங்க் லெவல்ல இருந்தானா அவனோட பவர்ஸ் ஏ ரேங்க் லெவல்ல இருந்துச்சுன்னா அவன் ஏ ரேங்க்ல மட்டும்தான் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு அவன் இ ரேங்க்ல இருந்தாலும் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை ஃபைட் பண்றதுனாலையும் பின்ன டெய்லி டாஸ்க் பண்றதுனாலையும் வேற விதமான வேற எல்லாம் பண்றதுனாலையும் இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இவன் லெவல் அப் பண்ணிக்கலாம். இ ரேங்க்ல இருந்தாலும் இலேருந்து அப்புறமா டிக்கு போகலாம், டிலேருந்து சிக்கு போகலாம், சிலேருந்து பி, அதுக்கப்புறம் எஸ் ரேங்க் வரைக்கும் கூட இவன் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டே போகலாம் இவன். அதுதான் இந்த ஸ்டோரியோட ஒரு ஜென்ரல் சம்மரி. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க அந்த சிலை பார்த்துருப்பீங்க. ஒரு இப்போ இது ஏதோ ஒரு லாஃபிங் புத்தா மாதிரி இருக்கும். இமேஜ் நான் இங்க போடுறேன். லாஃபிங் சிலை மாதிரி இருக்கும். அது இந்த அனிமேல தான் இருக்கு. முடியணும். ஸோ இதுதான் கதை. இதுதான் சீசன், லைக் இதுதான் பேசிக் கதை. அவன் எப்படி அந்த பாயிண்ட்லேருந்து அவனை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறான். ஒரு வீடியோ கேம் மெக்கானிக் மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கான். அது நடுவில் வர விஷயங்க, அவன் அம்மாவை சேவ் பண்ணானா இல்லையா, அவன் தங்கச்சிக்கு படிக்க வச்சானா இல்லையா, அட் த சேம் டைம் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே போனான். இதை பற்றி தான் இந்த கதை. நல்லா இருக்கு கதை, ஒரு நல்ல கதை. ஓகே, அனிமேஷன் பற்றி வந்துச்சுன்னா அனிமேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்ட்ஸ், மியூசிக்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, டயலாக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவ் ஆயிடுது. அவன் ஐ ஹவ் நாட் பீன் எனி ஒன், ஐ ஹவ் நாட் பீன் எனி ஒன், ஐ வாஸ் அ லூசர், ஐ வாஸ் நருட்டோல எப்படி அவன் சொல்லிட்டே இருப்பான், ஐ ஹேட் நோ ஒன், ஐ வாஸ் அலோன். அதே மாதிரி தான் இன்னும் அந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவ் ஆகுது. ஆனால் ஓவராலாக பார்த்தா அனிமி ரொம்ப நல்லா இருக்கு. புது கான்செப்ட். எப்பயுமே ஒரு அனிமியை பார்த்து வீடியோ கேம்ஸ் காப்பி பண்ணி பார்த்துருக்கோம். கென்ஷன் இம்பேக்டாக இருக்கட்டும், இல்லை நிஞ்சா ஸ்டோமெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நருட்டோ இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கேமே வந்திருக்கு. கென்ஷன் இம்பேக்ட் ஆல்மோஸ்ட் பேஸ் டு பேஸ் அனிமே இன்ஸ்பயர் பண்ணி அந்த கேமு. ஓவர் வாட்சாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இப்போ கேம் மெக்கானிக் இன்ஸ்பயர் ஆகி ஒரு அனிமே வந்திருக்கிறது புது விஷயம் தான். அண்ட் நாங்களும் யோசிச்சிருப்போம் எவ்வளோ தடவை இந்த மாதிரி எங்களுக்கும் இருந்தால் தான் நாங்களும் லெவலப் பண்ணிட்டே போகலாம் இல்லை அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த அனிமேஷன் இருக்குது. அண்ட் அந்த மான்ஸ்டர் டிசைன்ஸு, ஃபைட்ஸ், பேட்டில் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெசர்க், ஆல் டைம் ஃபேவரட். செகண்ட் அட்டாக் ஆன் டைட்டன், பெஸ்ட் ஸ்டோரி பேஸ்ட் அனிமே எவர். அதில் வர ஸ்டோரி மாதிரி, யூனிக் ஸ்டோரி மாதிரி நான் படத்துலையும் பார்த்ததில்ல, புக்ஸ்லையும் படித்ததில்ல, அனிமேலையும் பார்த்ததில்ல இது வரைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து இது ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து மான்ஸ்டர், அந்த மாதிரி கிளாசிக் அனிமேஸ்க்கு போவேன். இல்லைனா இது நருட்டோ, டிராகன் பால் ஜி, அதெல்லாம் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் இது இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. சீசன் 2 பற்றி பேசணும்னா சீசன் 2 நல்லா இருக்கு. ஆக்சுவலி சீசன் 1ல் ஒரு விஷயம் எனக்கு எப்பயுமே நாக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, வெறும் ஹீரோவில் மட்டும்தான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுவான். நாங்கள் அவனோட லைஃப்பை அவனை சுற்றி இருக்கிறதா ஜனம் மாதிரி. ஆனால் சீசன் 2ல் ஆக்சுவலி வேற கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அவங்களோட பேக் ஸ்டோரியும் கொஞ்சம் சொல்ல வருது. ஸோ அதெல்லாம் பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துலன்னா இந்த ஹாட் அனிமையை விட்டுறாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எனிவே, மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ரெமைசஸ் அண்ட் ஸ்டோரிஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த கேம் மெக்கானிக்ஸ் லைஃப்பில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ விச்சர் 3ல வர மாதிரி அதே பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம், ஆனால் அந்த ஆர்ட், சைன், அப்புறம் ஆக்சி, அந்த மாதிரி சைன் பேஸ்ட் அனிமே வேணுமா? சாரி, சைன் பேஸ்ட் பவர்ஸ் வேணுமா? இல்லை இந்த மாதிரி ஃபாலோட்டில் வர மாதிரி ஸ்ட்ரென்த் ஸ்டாட்ஸு, அந்த ஸ்டாட்ஸ், இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் கிங்டம் கம் டெலிவரன்ஸில் வர மாதிரி ஃபைட்டிங் ஸ்டாண்ட்ஸு, அதில் உங்களுக்கு பவர்ஸ் வேணுமா? இல்லை எல்டன் ரிங்கில் வர மாதிரி லைக் எக்யூப்மெண்ட் பேஸ்ட் பவர்ஸ் வேணுமா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பவர் வந்துச்சுன்னா எந்த கேம் பேஸ்ட் மெக்கானிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க? அதை பற்றி காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.